தொடர்ந்து மற்றும் ஒரு உடனுக்குடன் கனமழை காரணமாக நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாகுமா, நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே கடந்த மாதம் என்பது கனமழை என்பது பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் வானிலை மையம் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என அறிவித்தது. கடந்த சில தினங்களாகவே பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. கிட்டத்தட்ட அணைகள் 3 அணைகளுமே நிரம்பக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே அணை கடந்த 14ஆம் தேதி நிரம்பிய நிலையில் 2ஆம் கட்டமாக தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக அணைகள் நிரம்பும் தருவாயில் இருக்கின்றன. இந்த நிலையில் அணைகளுக்கு நீர் வரத்து என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன. பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர் வரத்து இன்று காலையிலேயே அதிகமாக காணப்படுகின்றன. இந்த நிலையில் வினாடிக்கு 3505 கனஅடி தண்ணீர் என்பது பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மேலும் பாபநாசம் பகுதியில அதிகமாக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் தொரிமுத்து ஐயனார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கரை புரண்டு வெள்ளம் என்பது ஓடுகிறது. இதேபோல் நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு தண்ணீர் என்பது ஓடிக்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் யாரும் குளிக்கவோ அல்லது வேடிக்கை பார்க்கவோ, செல்ஃபி எடுக்கவோ செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அம்பாசமுத்திரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகமான கனமழையின் காரணமாக இது போன்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 4 முக்கு பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தற்போது இன்று காலையிலும் மீண்டும் மாஞ்சோலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுள்ளதுமா? உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.